ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள். மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய தியானத்தின் தலைப்பு ஒன்றுபட்டால் வாழ்வு, இல்லையெனில் அழிவு. எடுத்து வாசிப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 30 வசனத்தில் இப்படிதான் வேதம் சொல்லியிருக்கிறது, வாசிக்கின்றேன். ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி என்று சொல்லி நாம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனமும் ஒற்றுமை விசுவாசிகளுக்குள் நாம் இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய வல்லமையை அவர்கள் மூலமாய் செயல்பட செய்து அவர்களது எதிரிகளை அழிக்கிறவர். ஒருவன் 1000 துரத்தனா இன்னொருத்தர் 2000 துரத்தலாம். ஆனா 10,000 பேர் கொண்ட ஒரு சேனையை துரத்த முடியும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இருவரில் 1000ங்களுக்கும் நோக்கம் ஒருமனப்பட்டிருந்தால் 10 மடங்கு வல்லமை வெளிப்படுகிறது என்று சொல்லி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் 2 அல்லது 3 பேர் சொல்லி இயேசுவின் நாமத்தில் கூடியிருந்தும் அவர்கள் நடுவிலே அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன் என்று கூறப்படுகிறது. ஆமேன். எந்த காரியத்தை குறித்தானாலும் இருவர் ஜபத்தில் ஒருமனப்படுவதுதான் என்று சொல்லி எப்படியாகிலும் இந்த தடுத்து நிறுத்தப்படுகிறது முயற்சிக்கிறார். அது ஒரு கசப்பு, கோபம், தவறான புரிந்து கொள்ளுதல், இவற்றின் மூலமா அவர்கள் பிரித்து விடுகிறான். எப்போதுமே மிகவும் பிஸியாக தங்கள் இருப்பதை போல அவங்க நம்ப வச்சு என்ன பண்றான், நம்ப வைத்து விடுகிறான். ஆனா அது நிமித்தம் ஜபத்தினால அவர்கள் நேரம் கொடுக்க முடியறதில்லை. ஆனா ஒன்று கூடி வர முடியறதில்லை. இப்படிப்பட்ட தடைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் தான் மேற்கொண்டால்தான் ஒழிய பிசாசினுடைய தந்திரங்கள் உபாயங்களை தப்ப அவர்களால் முடியாது என்று சொல்லி வாசிக்கிற அன்பானவர்களே, நாம் நமது குடும்பங்களில் இணைந்து ஜெபிக்கும் பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது நீங்க பிரேயர் பண்றதுன்னா கூடி வரணும், ஜெபிக்கிறவர்களா எழுப்பணும். அப்படி செஞ்சுனீங்கன்னா நம் வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறிடும். ஆனா நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வாய்க்காலாக மாற்றிடுவோம் என்று சொல்லி ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3 வசனத்துல இப்படிதான் ஒரு வசனம் சொல்லுகிறது. 2 பேர் ஒருமனப்பட்டொழிக்காலுடைய ஒருமித்து நடந்து போவீர்களா என்று கூறுகிறது. பிரிவினை, எரிச்சல், பொறாமை, சோம்பல் ஆகியவற்றை தவிர்த்து தெய்வீகத்துடைய அன்பால நிறைந்த இயேசுவின் நாமத்திலே ஒன்று கூடும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். தேவனே, கூடி ஜெபிப்பதில் உள்ள வல்லமை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். கணவன் மனைவியாக விசுவாசிகளாக ஒருமனம் ஒற்றுமையுடன் பிசாசின் கிரிகளை கட்டி ஜெயமெடுக்க உதவி செய்யும். இப்பூவியில் ராஜ்யத்தை கட்ட கிருபை தாரும். ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.